ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒன்லி கால்ஸ் வந்து. ஸோ அனதர் எக்ஸைட்டிங் கேம் வீக் முடிஞ்சிருக்கு. அண்ட் வெளியில புயல் போட்டு பொழந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நாங்க அப்டேட்டோட வருவோம்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் எழுந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் 3 பேருமே. எங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். அண்ட் ராகுல் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட சொன்னான். ஏன்டா எல்லா வாட்டையும் வீடியோ போடுறியடா, பாதி பேர் புதுசாவா வராங்க, அவங்களுக்கு நம்ம பேர் என்ன, ஊர் என்ன, என்ன கிளப் சப்போர்ட் பண்றோம்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸா ஆர்சனலை பத்தி ஹேட் பண்றதை வச்சே கண்டுபிடிச்செல்லாம் கிறிஸ் பால் வந்து ஒரு செல்சி ஃபேனுன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் லிவர்பூல் ஃபேன், பால் என்னோட நேமு. அண்ட் அது வந்து நம்ம கலகலப்புல ஒரு மனோபாலா மாதிரி சட்டையை மாத்தி மாத்தி அப்பப்போ வந்து போட்டு உட்காந்துட்டு இருக்கிறது ராகுல். ஆனா அவர் உண்மையால ஒரு லிவர்பூல் சப்போர்ட்டர் தான். ஸோ திஸ் இஸ் அபவுட் அஸ். போதுமாத்தல பேரு ஊரு எல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் ஆதார் கார்டு நம்பர்லாம் வேணுமா? நீ ஆல்ரெடி செலிபிரிட்டிடா, உங்க எதுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லு. அதெல்லாம் வேணாம். அப்புறம் கமெண்ட்ல யார் அடி தோக்கர் கமெண்ட் அடிக்க இசை போறாங்க. புயல் இசை புயல் சரி, இப்போ கேமிங்ல போயிடலாம். அண்ட் வழக்கம் போல நம்ம எப்பவுமே வந்து அந்த ஒரு முக்கியமான மேட்ச்ல இருந்தா அந்த எப்பவுமே ஆரம்பிப்போம் அந்த ஒரு கேம் வைக்கும். ஸோ சந்தர்லாண்ட் பர்ன்மவுத் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, செல்சி ஆர்சனல் எப்படி எப்படி போச்சு மேட்ச் ஆக்சுவலா? அதாவது வந்துட்டு நான் வந்து கைசேடோட அந்த ரெட் கார்டு வந்து எப்படி எனக்கு ரெட் கார்டை கூட விட்டுருவேன்டா. ரெட் கார்டை விட்டுட்டு "டேய், என்னடா அவார்டா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்டிங் ஒண்ணு போட்டா பத்தியா கீழே புரண்டு மேடம், அதான் எனக்கு- என்னால மன்னிக்க முடியல. மேடம் ஆக்டிங் மேடம். So, எப்படி டைட்டில் சேலஞ்சஸ் அன்ஸ்டாப்பபிள் ஆர்சனல 10 மேனை வச்சு டிரா பண்ணி ரிசல்ட்லாம் எடுத்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அதுக்கு முன்னாடி வந்து ஐ எம் ஃபீலிங் குட்ன்றதுனால ஒரு நிறைய நேத்துல இருந்து நிறைய மீம்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னால இது ஹோல்டே பண்ண முடியல. கண்டிப்பா சொல்லி ஆகணும். இதனால நம்ம கண்டிப்பா ஆர்சனல் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இது ஒரு பியோர் செல்சி வேணாம். ஏன் வந்து செல்சி வந்து பிஎஸ்ஜியை வின் பண்ணிச்சு, பார்சலோனா வின் பண்ணிச்சு, லிவர்பூல் வின் பண்ணிச்சு. ஆனா ஆர்சனல் ஏன் வின் பண்ணல அப்படின்னா, பிஎஸ்ஜி வந்து யூரோப்பியன் சாம்பியன்ஸ், பார்சலோனா லாலிகா சாம்பியன்ஸ், லிவர்பூல் இங்கிலாந்து சாம்பியன்ஸ், ஆர்சனல் தே ஆர் நாட் சாம்பியன்ஸ், தே ஹவ் நாட் வான் எனிதிங். அதனாலதான் செல்சி நேத்து டிராப் பண்ணிருச்சு அப்படின்ட்டு ஏகப்பட்ட மீம்ஸ். பட் இட்ஸ் குட் டைம் டு பி செல்சி ஃபேன் அப்படின்ற எவ்ரிதிங் அப்பார்ட். எனக்கு வந்து ஆர்சனல் பத்தி பெருசா நேத்து எதுவும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஐ ஐ திங்க் மோர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் செல்சி பெர்ஃபார்மன்ஸ். குட் சைடு அண்ட் பேட் சைடு வந்து ரெட் கார்டு கன்சிஸ்டண்டா இந்த சீசன் வந்து பிளே பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஆனா ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வாங்கின 4 ரெட் கார்டு மேட்ச்லயுமே வந்து நாங்க இஷ்டத்துக்கு கன்சீட் பண்ணிட்டு தோத்துருக்கோம். ஆர்சனல் அதை கேபிட்டலைஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் அ மிஸ்ட் சான்ஸ் ஃபார் தெம்னு எனக்கு ஆக்சுவலி தோணுச்சு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், மரஸ்கா பத்தி நான் வாரம் பேசிட்டே இருக்கிறேன். ஆக்சுவலி வாரம் எங்க செல்சி ஃபேன்ஸ் மத்தியில அவருடைய ஸ்டேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு குட் கோச்சுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லேர்னிங் ஃப்ரம் த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலி. ஸோ மேன் யுனைடெட்ல ரெட் கார்டு வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரே டிஃபென்சிவ் சேஞ்சஸாக பண்ணி மேட்ச் வாஸ் அங்கேயே லாஸ்ட். பட் இந்த மேட்ச்ல அதே சிமிலர் டைம் 38 மினிட்ல ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறமும் ஹி ஹெல்ட் இஸ் கிரவுண்ட். அதே அட்டாக்கிங் மைண்ட் செட்ல தான் விளையாண்டாங்க. இன்ஃபேக்ட் மேட்ச் பார்த்த முக்காவாசி பேருக்கு செல்சி 10 மேனா விளையாண்டாங்கன்னே வந்து நிறைய சொல்லியிருக்க முடியாது. ஸோ நீ சான்சஸ் கிரியேட்டடா இருக்கட்டும், ஷாட்ஸ் ஆன் டார்கெட் வாஸ் ஈக்குவல் 4-on-4 வித் ஆர்சனல். ஸோ இட் வாஸ் அ வெரி வெல் ரவுண்டடான செல்சி பெர்ஃபார்மன்ஸ். சம்திங் த பாய் ஷுட் பி வெரி ப்ரௌட் ஆஃப். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிளப்புக்கு வந்து ஒரு ஃபைட்டிங் மென்டாலிட்டி நான் கண்டிப்பாக நேற்று நான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் இந்த குரூப்ல கூட சொல்லிட்டு இருந்தேன், இட்ஸ் அபவுட் பிரிங்கிங் தட் ஃபைட் டு தெம் ஹெட் ஆன் ஹெட். அது வந்து ஒரு பயங்கரமான ஆட்டிடியூட் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் அதுக்கு முன்னாடி. பட் ராகுல், வாட் டு யூ ஃபீல்? கிறிஸ் பால் வந்து எல்லாருமே பாராட்டிட்டு கிறிஸ் பால் எல்லாருமே பாராட்டிட்டு ரீஸ் ஜேம்ஸை விட்டா, சான்சேஸை விட்டா. சான்சேஸை முதல் நாள்ல இருந்து எல்லாருமே அடிச்சிருந்தோம். ஆனா நிஜமா சொல்றேன், கெப்டன் இந்த கேம் கார்னர்ஸ் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணா. ஒரு பெரிய இது என்ன தெரியுமா, இப்ப 38வது நிமிஷத்துல கைசைட போனாலும் ரீஸ் ஜேம்ஸ் வந்து டு ஸ்டாப் ஹிம் 3 people got yellow cards. கேலிஃப்ளோரிக்கு எல்லோ கார்டு வாங்கி கொடுத்தான், ஜூபிமெண்டிக்கு எல்லோ கார்டு வாங்கி கொடுத்தான், லூயிஸ் கெல்லிக்கு எல்லோ கார்டு வாங்கி கொடுத்தான். ஹி வாஸ் அன்ஸ்டாப்பபிள். லிட்டரலா அது வந்து அது கண்ணு முன்னாடி போச்சு. ஒரு 10-on-10 பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப ரேரா தானே நம்ம பார்ப்போம். அந்த ரீஸ் ஜேம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் இதுல ஒரே ஃபன்னி பார்ட் என்னன்னா வந்து மேட்சுக்கு முன்னாடி வந்து எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இந்த மிட்ஃபீல்ட் பேட்டில் அப்படின்ட்டுன்னு வந்து ஜூபிமெண்டி பத்தி பேசினாங்க, ரைஸ் பத்தி பேசினாங்க, கைசேடோ பத்தி பேசினாங்க,
பட் நோ ஒன் ஈவன் brought ரீஸ் ஜேம்ஸ் இன்டு தி ஈக்குவேஷன். அண்ட் ஆனா நேத்து அவனுங்களுடைய அதாவது டிஃபென்சிவா ஆர்சனலுக்கு ஆளுங்க இல்ல. பட் தே ஹேட் தேர் ரெகுலர் மிட்ஃபீல்டு. அந்த மிட்ஃபீல்டுலயே கரெக்ட். பாத்தீங்கன்னா வி கேன் ஈஸிலி பிக் அவுட் ரீஸ் ஜேம்ஸ் வாஸ் அபவ் ஆல் ஆஃப் தெம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மேட்ச் ஒரு சிங்கிள் மேட்ச்ல. ஸோ இட் வாஸ் எ வெரி சர்ப்ரைஸான கேப்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். தட் பாய் ஹஸ் ஹேட் அன் அமேசிங் growth இந்த லாஸ்ட் அவனுடைய ஆர்க் வந்து ரிவைவல் ஆர்க் வந்து இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது இன்ஜுரியில இருந்து கம்பேக் கொடுத்து இந்த அளவுக்கு திருப்பி ஒரு பிக் ஃபார்ம் போக முடியுமா அப்படின்றது வந்துட்டு ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு அவனோட ரிட்டர்ன் வந்து செல்சி ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஃப்ரம் கொஞ்சம் கொஞ்சமா மினிட்ஸ் கொடுத்துட்டு அவனை மிட்ஃபீல்ட் மூவ் பண்ணி, ஏன்னா மிட்ஃபீல்ட் மூவ் பண்ணும்போது அவன் ரைட் பேக்ல அவனுக்கு தேவைப்படுற லெக்ஸை விட மிட்ஃபீல்ட்ல கொஞ்சம் தேவைப்படும். ஆக்சுவலா சொல்ல போனா அதான் அவன் அவன் கவர் பண்ற அந்த சேனலுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து அவனோட இன்ஜுரி மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ செல்சிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் எஸ்டாவை பத்தி என்ன, ஏன்னா அவனை பார்த்தா அந்த ரா டேலண்ட் மாதிரி கூட தெரியலடா. இப்பவே வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மாதிரி இருக்கான்டா அவன். ஆக்சுவலா அவ்வளவு பாலிஷ்டா இருக்கான். அவனோட டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த இப்பவே நல்லா மேனெல்லாம் பீட் தான் பண்றான், ஒன்னும் நான் குறை சொல்லல. பட் இன்னும் அவன் சைட்ல இருக்க அட்டாக்கர்ஸை இன்னும் அவனோட கேம்ஸ்ல இன்வால்வ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சானா ஐ திங்க் அவனோட லெவல் இன்னும் வந்து வேற லெவல், நெக்ஸ்ட் லெவல் போகுன்ற மாதிரி இருக்கு. அண்ட் குக்குரேலா பத்தி இன்னும் என்ன 3 சொல்ல? இயர்ஸ்ல இன்னும் 3 இயர்ஸ்ல சூப்பர் ஸ்டாரா இருமாண்ணா. 19 ஆமாமா, ஒரு கண்டிப்பா டீனா கண்டிப்பா. அவன் அது இப்படி ஆடுறது, அதுவும் பிஎல் 18 ஆடுறது வீக் இன் வீக் அவுட். 18 அதான் சொல்றேன். பிரேசிலியன் லீக்ல இருந்து இங்க வந்திருக்கான். அந்த ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச அவன் ஸ்ட்ரகிள் ஆன மோனு கூட தெரியலடா. அவன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இப்படி ஆடுற மாதிரி தான் இருக்கு. சோ அது வந்து கரெக்ட். ஷோஸ் ஹவு ஸ்பெஷல் எஸ்டாவோ வில்லியம்ஸ் இஸ். அண்ட் ஏன்னா நம்ம எஸ்டாவோ வில்லியம்ஸ், இந்த ரியல் மெட்ரிட்ல இருக்க ஹென்ட்ரிக்கு, அவங்க எல்லாமே அந்த ஒரே சேம் இதுல தான். இப்போ ஹென்ட்ரிக்கோட கரியர் எங்க இருக்கு, எஸ்டாவோ வில்லியம்ஸ் பாரு இப்போ ஆல்ரெடி வந்து செல்சிக்கு வந்து குரூஷியல் பிளேயராகவே மாறிட்டான். இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல வந்துட்டு எங்கேயோ இருப்பான் ஆக்சுவலா அவன். ஸோ சூப்பர் ஸ்டார் தான். ஸ்பெஷல் ஷவுட் அவுட் டு ஒரு புது ஸ்டார் பாய் எஸ்டாவோ வில்லியம்ஸ். அண்ட் குக்குராலாவை பத்தி பேசி ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குக்குராலாவோட செல்சி கரியர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கியா தான் ஆரம்பிச்சது. ஏன் அவனை வாங்கினாங்க, ஃபிளாப் அந்த மாதிரி தான் பேசணும். அங்க இருந்து வந்து இப்போ அவன் விளையாடிட்டு இருக்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவன் கிட்ட எல்லா அட்டாக்கர்ஸுமே லாக் பண்ணிடுறான். எதையாவது பண்ணிடுறான்டா, அவன் ரெட் கார்டு வாங்க போறான் பாரு அப்படின்னு ஒரு மோட்ல தான் மேட்ச் இருக்கு. பட் ஒரு 8 out of 10 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த சேனலே அவன் லாக் பண்ணிடுறான்டா. ஸோ ஸ்பெஷல் ஷவுட் அவுட் டு குக்குரேலா as well. பண்ண ஒரே லாப்ஸ் தட் டர்ன்ட் அவுட் இன்டு a goal. அது மட்டும் தான். மத்தபடி சாக்கா வாஸ் silent the whole game. In fact, Arteta had to switch him to the other side in between. Madueke இந்த சைடு மாத்திட்டு குக்குரேலா வந்து இஸ் an amazing ஆன பிளேயர். பட் நான் என் கொஸ்டின் பேக் டு ஆர்சனல் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு 2 பிளேயர் இல்ல, மெயின் பிளேயர்ஸ் இல்ல அப்படி இப்படின்னு நானுங்க. பட் honestly they played with a man advantage for 11 match. சாலிபா இருக்கானோ, கேப்ரியல் இருக்கானோ, it should not have mattered. ஏன்னா வந்து 38 மினிட்ல இருந்து ஹின்காப்பி கூட ஒத்துக்கலாம்டா. சரியா புது பிளேயர்னு கூட ஒத்துக்கலாம்டா. மஸ்காரெல்லாம் என்னதான் இந்த சீசன் வந்தாலும் அவன் நல்லா செட்டில்டா ஆடினான்டா. லிவர்பூலுக்கு அகேன்ஸ்டா மஸ்காரா தான் ஆடினான், சூப்பரா ஆடினான். சலிபா கேப்ரியல் அவங்க மிஸ் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் அது அவங்க இஷ்யூவா சொல்லக்கூடாது. ஏன்னா தே ஹேட் தேர் ஹோல் மிட்ஃபீல்ட் அண்ட் தேர் அட்டாக் அண்ட் ஒன் மேன் அட்வான்டேஜ் வேற. மேபி என்ன சொல்றது, ஆர்சனல் மிஸ்ட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்டா இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆன் த ரோடு வேற அவங்களுக்கு. ஸோ அனதர் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம். உடனே வந்துட்டு இந்த மீம் எல்லாம் பாத்துட்டேன். அந்த எலிஃபென்ட் வந்துட்டு எலிஃபென்ட் மீம்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்க ஆரம்பிக்கிறேன். பட் ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் ஆர்சனல் வந்து ஃபாலோ ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஆர்சனல் ஃபாலோ ஆவாங்க அப்படின்றதோட எனக்கு தெரிஞ்சு இப்போதான் மற்ற டீம்ஸ்லாம் சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் நேற்று லீட்ஸோடைய சிட்டி ஹஸ் கிவன் அ கம்பேக். செல்சி இஸ் ஸ்லோலி பிரிங்கிங் அப் ஃபார்ம் லெவலில் வந்து செல்சி இஸ் ஆல்சோ பிக்கிங் அப். ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்சனல் லாஸ்ட் 5 மேட்சஸ் பிரீமியர் லீக்ல 3-1 and 2 have drawn. ஸோ அவங்களும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரீக்ல இருந்து தே ஆர் ஆல்சோ ஸ்லோலி, ஏன்னா பிளேயர்ஸ் இன்ஜுரியும் அவங்களுக்கு ஸ்லோவா இப்போதான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட் டைம் ஃபார் ஆல்சோ த டைட்டில் ரேஸ் டு பி பேக் ஆன். ஏன்னா நெக்ஸ்ட் தே ஆர் பிளேயிங் வில்லா அவே சாட்டர்டே மிட் வீக் வந்து ஐ திங்க் பிரென்ட்ஃபோர்டுன்னு நினைக்கிறேன். பட் வில்லா ஹாவே ஆன் சாட்டர்டே. ஸோ தெரிஞ்சிடும். பட் எனக்கு என்னவோ முக்கியமான ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 70th மினிட் 10 மேன் டவுன்ல இருக்கும்போது, சாரி கைஸ், 10 மேன் டவுன்ல இருக்கும்போது ஒரு கார்னர் ஒன்று வரும்.
மரஸ்கா வந்து 3 பேர மேல 3 தள்ளிடுவான்ல. பேர 3 பேர அவங்க ஆஃப்ல நிக்க வைப்பான். ஆ. கர்னாச்சாவும் அந்த சைடுல நின்னுட்டு இருந்தான். பெட்ரோ அந்த சைடுல நின்னுட்டு இருந்தான். டெலாப் வெளியிலேயே 3 பேர் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. விச் ஆக்சுவலி ஃபோர்ஸ்ட் ஆர்டேட்டா டூ 3 பேர மார்க் பண்றதுக்காக அவன் 3 பேர வந்து டிஃபென்ஸ் இல்ல. 3 பேர் வந்து வாஸ் ஸ்டாண்டிங் இன் தி மிட்ஃபீல்ட். ஸோ டெக்னிக்கலி தட் ரெடியூஸ்ட் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இன்சைட் தி பிட்ச் டு பாக்ஸ் டேக் தி கரெக்ட். கார்னர்ஸ். ஸோ பாக்ஸ் யா. ஸோ அந்த மாதிரி நிறைய நேற்று டாக்டிக்கலி எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் செல்சியில் பார்த்தது வந்து இஸ் அமேசிங். நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அவன் செகண்ட் ஹாஃப்ல வந்து எஸ்டோவா தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் த ஃபேக்ட் இஸ் கர்னாச்சோ வில் கிவ் மோர் டிஃபென்சிவ் சப்போர்ட் டு செல்சி தேன் எஸ்டோவா. ஏன்னா மேட்ச் ஆரம்பிக்கும் போது பெட்ரோ வாஸ் பிளேயிங் ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் த பிட்ச், எஸ்டவா வந்து ரைட் சைடு. ஸோ எஸ்டவா போனதுக்கு அப்புறம் ஒரு டிஃபென்சிவ் நீட் இருந்தது. ஏன்னா போத் கர்னாச்சாவும் சரி பெட்ரோவும் சரி அப் அண்ட் டவுன் நல்ல டிஃபென்சிவ் சப்போர்ட் தருவாங்க. அண்ட் மேட்ச் பார்த்து முடிச்சோடனே கிரேட் ரிசல்ட்னு தோணுச்சு. ஹைண்ட்சைட்ல ஐ திங்க் வி கிவன் த சான்சஸ் வி ஹேட் கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணியிருந்தா லைட்டா வி குட் ஹவ் கான் அவே வித் வின். பட் தட்ஸ் பேபி ஸ்டெப்ஸ் ஃபார் செல்சி ரைட் நவ். ஏன்னா லிவர்பூல் வின் பண்ணிட்டோம், ஆர்சனலோட டிரா பண்ணிட்டோம், டாட்டனமோடய வின் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து இந்த பெரிய டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாவே ஒரு சில லைட் ப்ராப்ளம் இருந்தது. ஐ திங்க் தே ஆர் ஷோயிங் அப் அண்ட் லோவர் டீம்ஸோட ரிசல்ட்ஸும் ஆர் கமிங் அப். ஸோ பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் செல்சி ஆர்சனல் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இது போவோம், மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் போவோம். அனதர் குட் மேட்ச். நான் வந்து ஆனஸ்டா சொன்ன போனா யுனைடெட் தோத்துருவாங்கன்னு தான் நினைச்சேன் ஆக்சுவலா. ஸோ 2 செட் பீஸ் கோல்ஸ், ரெண்டுமே குவாலிட்டியான கோல்ஸ். ஆக்சுவலி ஜெர்க்சி கோலும் நல்ல கோல், நல்ல ப்ரூனோட ஹை ஐக்யூ மூமெண்ட்ஸ் தான் அந்த 2 கோலுமே அவங்கள வந்து இது பண்ணுச்சு. கிறிஸ்டல் பேலஸுமே நல்லா விளையாண்டாங்க. மட்டேட்டாவோட பெனல்ட்டி ஒன்று, அண்ட் லெனியோரை வந்துட்டு மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட் ஆகிட்டு அந்த பெஞ்ச்ல போய் உட்காந்து இன்னும் முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒன் பெனல்ட்டி. ஐ ஹோப் ஹி கெட்ஸ் ஓவர் இட். நல்ல பிளேயர், அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் யுனைடெட். ஸோ எப்படி பார்த்தீங்க? அதுக்கு முன்னாடி இந்த மேட்சுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலி மிட் வீக்ல கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஆர்சி ஸ்ட்ராஸ்பர்க் வந்து கான்ஃபரன்ஸ் லீக்ல விளையாண்டாங்க. அந்த மேட்ச்ல வந்து ஸ்ட்ராஸ்பர்க் 2-1 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் கிறிஸ்டல் பேலஸ் வந்து அந்த மேட்சை வந்து 4-1 வின் பண்ணியிருக்கணும், 4-2 வின் பண்ணியிருக்கணும். அதாவது நான் வந்து ஈஸி சான்சஸ் நான் சொல்லலை. ஐ எம் டாக்கிங் அபவுட் கோல் கீப்பர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பொசிஷன். இஸ்மாயில் சார் வந்து அடிப்பான், போஸ்ட்ல அடிப்பான், மட்டேட்டா சான்சஸ் விடுவான். அதே மாதிரி அவங்களுக்கு லெஃப்ட் சைட்ல புது விங்கர், நான் அவன் பேர் மறந்துட்டேன், அவனும் வந்து சான்சஸ் விடுவான். எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஒரு யூரோப்பியன் ஃபார்மேட்ல விளையாண்டுட்டு மிட் வீக் கேம் விளையாண்டுட்டு திருப்பி வீக்கெண்டுக்கு வராங்க. ஏன்னா கிறிஸ்டல் பேலஸோட யுனைடெட், ஐம் நாட் டேக்கிங் எனிதிங் அவே ஃப்ரம் யுனைடெட், கிறிஸ்டல் பேலஸோடைய அந்த எனர்ஜி அட் ஹோம் இருக்கும் தெரியுமா, அது வந்து ஐ டிட் நாட் see in that match. But at the same time, not for the lack of chances, they had chances. எனக்கு வந்து அந்த கன்வர்ஷன் வந்து அவங்களுக்கு ரீசெண்டா ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன் அந்த ஸ்ட்ராஸ்பர்க் மேட்ச். எப்படிடா இப்படி விடுறானுங்க சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவன் தோணுச்சு. வந்து இஸ்மாயிலா சார் வந்து லிவர்பூல் சட்டையை பார்த்தா மட்டும்தான் கோல் அடிப்பான். எங்களுக்குனே கிளம்பி வருவானுங்க ஒரு 4 பேர் இருக்கானுங்க, அதுல அந்த இஸ்மாயிலா சாரும் ஒருத்தன் தான். ஸோ எனக்கும் ஆக்சுவலா யுனைடெட் மேட்ச் பார்க்கும்போது அது ஃபீல் ஆச்சு. லைக் இது அந்த யூஷுவல் கிறிஸ்டல் பேலஸ்க்கான அந்த டெம்போ மிஸ் ஆச்சு எனக்கு, கரெக்டா சொல்ல போனோம்னா. ஏன்னா ரொம்ப அந்த டிரான்சிஷன்ல வந்து ரொம்ப குவிக்கா ஆடுவாங்க. தே ஹேட் நல்ல மட்டேட்டா நல்லா ரன்ஸ் போவான். அந்த மேட்ச் அது ரைட்டா மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. யுனைடெடுக்குமே அப்படிதான் தோணுச்சு. லைக் அவங்க ரீசெண்டா ஓகே பர்ஃபார்மன்ஸ் லைட்டா ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவங்களுமே லைட்டா சப்பாரா தான் எனக்கு அந்த மேட்ச் இருந்துச்சு பாக்குறதுக்கு. யுனைடெட் வித் இன்ஜுரிஸ் தே ஹேவ், நம்மளே பேசியிருந்தோம், வித் இன்ஜுரிஸ் தே ஹேவ், தி பெர்ஃபார்மன்ஸ் வாட் தே ஆர் புட்டிங் அப், அது இட் கேன் பி an எக்ஸ்கியூஸ். அது வந்து ஃபார் அ கிளப் ஆஃப் ஸ்டாச்சர் ஆஃப் யுனைடெட் அது வந்து காரணமா சொல்லக்கூடாது. பட் இந்த லாஸ்ட் 18 months கம்பேர் பண்ணும்போது தே ஆர் somehow grinding up results இருக்குல்ல. ஸோ ஸ்டில் தே ஆர் இன் 21 points. ஆனா யூரோப் இல்லாம ஒரு ஃபெட்டிகோட ஆடுற மாதிரி இருக்கிறானுங்க, என்னன்னே தெரியல. கிறிஸ்டல் பேலஸ் ஆச்சும் யூரோப்லாம் போயிட்டு வரானுங்க, யுனைடெட் யூரோப் கூட இல்ல. அவனுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு பால் கேரியர் இல்லைன்னா ப்ரூனோ மேல இருக்க லோடு வந்து நமக்கு நல்லா தெரியுது. குன்னியா இருந்தா இவ்வளவு பிரச்சனை தெரியாது. ப்ரூனோ வந்து பிரஸ் பண்றான், ஓடுறான், and he has overtaken Paul Scholes for assists.
அந்த ஒன் அளவுக்கு ஒன் ஒரு குட் திங் அபவுட் ப்ரூனோ வந்து அவன் இன்ஜுரி ப்ரோனும் கிடையாது. அவனோட அவைலபிலிட்டியும் கரெக்ட். ஆக்சுவலி அரவுண்ட் த இயர் இருப்பான். அதனால வந்துட்டு கொஞ்சம் அவன் மேல கொஞ்சம் இல்ல, நிறையவே அவன் மேல ரிலே ஆகலாம். சொன்ன மாதிரி மத்தேஸ் குன்யா அவங்களோட செஸ்கோ ஆக்சுவலி இன்ஜூர்டு நினைக்கிறேன். செஸ்கோ இன்ஜூர்ட்ல. செஸ்கோ ஆமா இன்ஜர்ட். ஆமா ஆமா, செஸ்கோ இன்ஜர்ட். ஸோ ஆப்வியஸா அவங்க அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் வீக். ஏன்னா ஏன்னா உம்புவமும் குன்யாவும் விளையாடும் போது வந்துட்டு அவங்களுக்கு தே ஹாவ் அ குட் டிரைவ், ப்ரெஸ் அவங்களுக்கு நல்லா இருக்கு ஃப்ரண்ட்ல. கரெக்ட். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் போஸ்ட் பண்ண முடியுது. அவர் 2 பேர் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் ஸ்பெஷல் சவுட் அவுட் டு மவுண்ட் ஆஸ்வெல். இந்த சீசன் வந்து எனக்கு என்னமோ அவன் கொஞ்சம் நல்லா விளையாடுற மாதிரி தோணுது. கரெக்ட், கம்பேர்ட் டு கரெக்ட், லாஸ்ட். கரெக்ட். இனிமே இன்ஜுரி ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. ஐ திங்க் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல, மவுண்ட் வந்து ஏதாவது விதத்துல கேம் வந்து அஃபெக்ட் பண்ற பிளேயர். அவன் கோலோ, அசிஸ்டோ, ரன்னோ, ப்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு பண்ணக்கூடிய பிளேயர் தான் அவன். நான் இன்னும் சொல்றேன், செல்சில நான் பார்த்த மவுண்ட் வந்து இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. அந்த லேம்பார்டுக்கு சீசன்ல வந்து ஒரு மவுண்ட் வந்து ஒரு சீசன் ஒன்று போட்டிருப்பான். ஐ திங்க் உங்களோட சாம்பியன்ஸ் லீக் அந்த சீசனும் சரி, ஆமா ஆமா டூக்கலோட சாம்பியன்ஸ் லீக் சீசனும் சரி, அந்த மவுண்ட்டை வந்து நான் இன்னும் பார்க்கல. ஸோ ஹோப் இந்த சீசன் ப்ரோக்ரஸ் ஆக ஹி மேக்ஸ் அ கம்பேக், அனதர் குட் பிளேயர் அவங்களுக்கு. ஸோ எப்படி ஆனா பாக்குறீங்க கிறிஸ்டல் யுனைடெட்? பேலஸ் கிறிஸ்டல் பேலஸ் வந்து யுனைடெடுக்கு ஒரு அகிலிஸ் ஹீலா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 10 ஃபிக்சர்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் தேர் தேர்ட் விக்டரி கிறிஸ்டல் கரெக்ட். பேலஸோட. ஸோ கிறிஸ்டல் பேலஸும் சரி, பிரைட்டனும் சரி அவங்களுக்கு. ஆமா ரெண்டு தே பேரும் ஹேவ் ஜெயிச்சிட்டாங்க இந்த வருஷம். 2 ஆமா வருஷம் 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்க. பட் நான் ஒரு பிக்கெஸ்ட் பாசிட்டிவா யுனைடெடுக்கு பார்க்கறது வந்து தே கேம் பேக் ஃப்ரம் 1-0. ஏன்னா 1 சும்மா உங்களுக்கு நார்மலா தெரியலாம். பட் கிறிஸ்டல் பேலஸ் ஹோம் கிவன் தேர் ரீசன்ட் ஃபார்ம், அது 2-1 விக்டரி எங்க அப்படின்றது கிட்ட ஒரு சொல்றியா பயங்கரமா சும்மா தெரியலான்ட்டு? வரும்போதெல்லாம் எங்களை போட்டு போறானுங்கடா அவனுங்க. எல்லா காம்படிஷன் வேணா வாங்க அப்படின்ட்டு கிளாஸ்ல சொல்லி போட்டுட்டு இருக்கான்டா எங்களை. அது ஸோ கண்டிப்பா அது டஃப் பிக்சர் தான். யுனைடெட் வந்துட்டு ஸ்மார்ட்டா, ஐ மீன் ஓபன் பிளேல இல்லைனாலும் ஸ்மார்ட்டா இந்த செட் பீஸ், 2 செட் பீஸ்மே வெரி ஸ்மார்ட்லி வந்து ஜெர்க்ஸியோட கோல் வந்து நம்ம குரூப்லயே பேசணும். அது ஒரு நான் கேட்டேன், நீ அடிச்ச உடனே இம்பாசிபிள் கோல், வாட் அ கோல்னு கேட்டேன். அது டிட் யூ ரியலி மீன் இட்னு சொல்லிட்டு. ஆனா ஹைலைட்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது அவன் ரியலி மென்ட் தட் ஷாட். ஸோ ஆமா ஜெர்க்ஸிக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். என்ன பர்சனலா கேட்டீங்க, எனக்கு ஜெர்க்ஸி ஆக்சுவலா பிடிச்சிருக்குடா. அவங்ககிட்ட அந்த ஃபெமினோட சின்ன சின்ன குவாலிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னன்னா, அந்த குஞ்சாவும் உம்புமே இருக்குல்ல, அவன் ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணி அவங்க கேம்ல எடுத்துட்டு வரான்டா. பெட்டர் தான் செஸ்கோன்னு எனக்கு தோணுது. பால் ஸோ சைடஸ் ரெண்டு இருக்கான்ல, பேருமே யாராவது டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல். ஸ்லோவா இங்க வேற யாராவது ஸ்லோவா அப்படியே பின்னாடி டிராப் டவுன் ஆகி 4 பாஸ் போட்டா ஃபெர்மினோ மாதிரி இருக்கான்ல என்ன பாக்க. ஜாவா சில பெட்ரோ பாக்கிறதுக்கு அப்படி குவாலிட்டிஸ் இருந்துச்சு நிஜமா. இல்ல சில குவாலிட்டிஸ் ஜெர்க்ஸி கிட்ட இருக்குன்னு தான் சொல்றேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த பக்கத்துல பின்னாடி 2 அட்டாக்கர்ஸ் இருக்காங்களா, அவன் கேம்ல எடுத்துட்டு வரான்டா அவன். டேய் நம்புங்கடா அவன். அது நீ செஸ்கோ வந்து பண்ண மாட்டான். ஃபெர்மினோக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்துறேன்னு எனக்கு புரியல. பட் ஓகே போ. நான் சின்ன குவாலிட்டிஸ் தான் சொன்னேன், கம்பேரே பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல அவகிட்ட கேட்பாங்க, நீங்க 9 10 கேட்டதுக்கு நான் 9.5 அவன். 9.5. சரி, அதனால வந்து கோல்லாம் அடிச்சிருக்கானே, ஒரு ஸ்பெஷல் ஷவுட் அவுட் அவனுக்கு. அண்ட் பட் ஆனா யுனைடெட் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட். ரெண்டாவது வந்து அந்த டிக்கிங் அவுட் த ரிசல்ட் மென்டாலிட்டி. அது வந்து இன்னொரு ஒரு, ஏன்னா இந்த மாதிரி டைம்ல இட்ஸ் நாட் அபவுட் எப்படி நீ வின் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஒன்லி அபவுட் கெட்டிங் தி ரிசல்ட்ஸ் டன். அண்ட் டாக்டிக்கலி நான் வந்து டாக்டிக்கலி ஈச் பிளேயர் வைஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா பார்த்தோமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் ஆஸ் அ டீம் தே ஆர் ஏபிள் டு ஸ்டிச் அப் ரிசல்ட். ஸோ வெரி குட் ரிசல்ட்ஸ் ஃபார் தெம். ஐ ஸோ திங்க் இப்போ 5ஆவதுல இருக்காங்களோ 6ஆவதுல இருக்காங்களான்னு தெரியல. எங்களுக்கு மேல ஒரு பாயிண்ட் Seventh, சாரி நினைக்கிறேன். சாரி நாங்க 8, அவங்க 7th. செவன்த் 7th. இருக்காங்க. ஸோ பாப்போம் எங்க ஃபினிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஃபீல் லைக் ஏதாவது யூரோப்பா லீக் ஸ்பாட்டாவது ஸ்பீச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பாப்போம் வேதி ஃபினிஷ் சொல்லிட்டு. ஸோ ஹாப்பி வீக்ஸ் ஃபார், அதாவது யுனைடெட் லிவர்பூல வந்து ஜெயிச்சா ஒன்னா ஜெயிப்போம், தோத்தா ஒன்னா தோப்போம். இந்த சரத்குமார் விஜய்குமார் ஒரு மீன் டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா, 2 பேரும் ஒன்னா அப்படி படுத்துட்டு இருப்பாங்க நட்புக்காக படத்துல. அந்த மாதிரி தான் இருக்கும் 2 பேரும். பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் பக்கத்துலயே சுத்திட்டு இருக்கோம். ஸோ லிவர்பூல் வெஸ்ட் ஹாம் ஃபைனலி வந்துட்டு ஒரு வின்னு. அதுவும் வந்துட்டு அலெக்சாண்டர் ஈசாக் கோலு, ஃப்ளோரியன் வச்சு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து கிராக்ஸ் இல்லாமலாம் இல்ல, இன்னும் நிறைய கிராக்ஸ் விசிபிளா தெரிஞ்சது. வெஸ்ட் ஹாம் வந்து கொஞ்சம் குரூஷியலா இருந்திருந்தாங்கன்னா ஈக்குவலைஸே பண்ணிருப்பாங்க. அந்த ஜாரட் போவன் சான்ஸ், நிறைய சான்ஸ் இருந்துச்சு. கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு கொனாட்டே எல்லாம் கிளியர்லாம் பண்ணுவான் ஒரு 80th மினிட் 90th மினிட்ல நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மீம் இருக்கும் தெரியுமா,
டீம்ஸ் பிலீவ் தட் த சிஸ்டம் ஃபைனலி செட் பட் இட்ஸ் ஒன்லி வெஸ்ட் ஹாம் அப்படின்ட்டு நேற்று மேட்ச் வந்து நிறைய பேர் அப்படிதான் பாக்குறாங்க. பட் வழக்கம் போல நான் பாசிட்டிவ் சைன்ஸ் பார்ப்பேன், அதோ அந்த பையன் அவன் நெகட்டிவ் சைன்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ நான் சொல்லிடுறேன், பாசிட்டிவ் சைன்ஸ் என்னன்னா இந்த சீசன் வந்து கன்சிஸ்டண்டா நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம், கன்வெர்ட் பண்ணல, பட் நம்ம வந்து கன்சிஸ்டண்டா கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அலெக்சாண்டர் இசாக்கு கொஞ்சம் எனக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, இஷாக்கோட டார்வின் நூனஸ்க்கே நாங்க நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அலெக்சாண்டர் இஷாக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் கிரியேட் பண்ணணும். அண்ட் அலெக்சாண்டர் இஷாக் மூலியம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அவனும் கொஞ்சம் அவனோட பொசிஷன்ஸும் கொஞ்சம் பால்ஸை ரிசீவ் பண்ற அளவுக்கு அவன் கொஞ்சம் மூவ் ஆகணும். அண்ட் முக்கியமான விஷயம் சாலாவை பெஞ்ச் பண்ணது. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் எழும்பிச்சு, சாலாவை ஏன் பெஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர்லேயே போட்டானுங்க இவனை ஸ்லாட்டை. நம்மளால ஈஸியா தப்பிச்சிட்டான், நாங்க 10 நாள்ல 4 கேம் ஆடுறோம், So, அதனால வந்து எங்களுக்கு 4 பாலிஸ் கேம் தேவை, சால விட மாட்டான், ஏன்னா அவன் ஆப்கான் போயிட்டான். ஆப்கான் போயிட்டான். ஸோ இந்த வாட்டி ஆப்கான் சீக்கிரமா நடக்குதோ, ஜான்ல தானே எப்பவுமே கிளம்புவாங்க. அது இல்ல. என்னன்னு தெரியலடா எனக்கு. டிசம்பர் மிட்ல அது கிளம்புவாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க அது பார்க்கணும். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த அக்ளிமடைசேஷன் 1 வீக் முன்னாடி ம், ஆகும். ஸோ அதனால ஓகே. ஓகே. ஸோ எனக்கு பாசிட்டிவ் சைன்ஸா நான் இதுதான் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ ஜோ கோமஸ் அட் ரைட் பேக், சின்ன ஒரு டிஃபென்ஸ், சின்ன பெரிய டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டியை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு. அண்ட் தலைவன் வந்து அசிஸ்டெல்லாம் வந்துட்டு கிடைச்சது கடைசியில. அண்ட் ஸோ நீ என்ன எப்படி பாக்குற, ஹவு வெஸ்ட் ஹாம் பிளேட், ஹவு வி பிளேட்? நான் நீ சொன்ன மாதிரி தான். இட்ஸ் ஜஸ்ட் வெஸ்ட் ஹாம். ஃபர்ஸ்ட் நமக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸா இருந்தது ஃபுல் பேக். ஆனா தேர் விங்கர்ஸ் ஆர் நாட் சோ குட். போவன் இஸ் ஹோல்டு. இன்னொன்னு வந்து டியூஃப் ஆனா பக்கெட் ஆனா தே ஆர் வெரி ஸ்லோ. ஸோ நம்மளோட ஃபுல் பேக்ஸ் தே வேர் நாட் டெஸ்டட் இனஃப். அதுதான் நான் சொல்லுவேன். வெஸ்ட் ஹாம் தே somehow grind results. அந்த மாதிரி டீம் தான். தே நெவர் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்டைல் ஆஃப் பிளே. இதுக்கு முன்னாடி மாய்ஸுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து படுத்துட்டானுங்க. பாட்டர் வந்தான், இப்ப இவர் இருக்கான். ஐ திங்க் தே ஆர் நாட், என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் தே ஆர், அது ஒரு பெரிய டெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஃபிக்சர் கிடையாது வெஸ்ட் ஹாம். அவங்க கிரியேட்டும் பண்ணல. டேய் அதனால நம்ம இல்ல நம்ம இல்ல இல்ல 9 அது மேட்ச் தோத்துருக்கோம்டா. கரெக்டா. ரிசல்ட் 9 இஸ் மேட்ச் ரிசல்ட்டடா. இல்ல நான் போன வாரம் நம்ம வீடியோல என்ன பேசணும், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட ஐசாக் 13 டச் தான் எடுத்தான்னு பேசணும்ல. வெஸ்ட் ஹாம் அப்படின்னு 14 டச் தான் எடுத்திருக்கான். இதுல ஒரு கோல் போயிட்டதுனால ஐசாக் இஸ் பேக்ன்றாங்க. கிடையவே கிடையாது. we did not create enough still for Isaac. They were two ஆமா ஆமா half chance, கண்டிப்பா ஒரு பயங்கரமான finish. கண்டிப்பா. ஓகேவா? சோ இது அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஐசாக்கே வந்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல அவனே சொல்லியிருப்பான், இது ஜஸ்ட் ஒன் ரிசல்ட் தான், இட் டசன்ட் மீன் லிவர்பூல் ஆர் பேக்னு சொல்லிட்டு அவனே ஆக்சுவலி போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல அவனே சொல்லியிருப்பான் ஆக்சுவலா. அந்த மேட்ச் பார்க்கும்போது நமக்கே எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு. இட் இஸ் ஸ்டில் த சேம் லிவர்பூல் பட் இட்ஸ் வெஸ்ட் ஹாம் அப்படிங்கிறது. பட் ஒரு கிளீன் ஷீட் ரொம்ப இல்ல நாள் கழிச்சு. இன்னொரு ஒரு கொஸ்டின், கிளீன் ஷீட் ம். ஓகே. இன்னொரு ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின், நேத்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க வந்து லெட்ஸ் சே ஒரு நெக்ஸ்ட் வீக் ஐ திங்க் சண்டர்லாண்ட் ஆட போறீங்க, டாட்னம் ஆட போறீங்க, கரெக்ட். பிரைட்டன் ஆட போறீங்க. இதே பெர்ஃபார்மன்ஸ் இந்த டீம் கிட்ட விளையாண்டு உங்களால ரிசல்ட் எடுக்க முடியுமான்றதுக்கு தான் ஒரு கிராஸ் கொஸ்டின். ஃபார் அ வெஸ்ட் ஹாம் இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னா வந்து ஐ டோன்ட் திங்க் தே கிரியேட்டட் எனி பிக் சான்ஸ் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் 80th செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப நேரம் வரையும் they did not even have a shot on target. ஸோ லார்ஜர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதே லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வில் இட் ஒர்க் அகேன்ஸ்ட் லெட்ஸ் சே சண்டர்லாண்ட் ஆர் அ பிரைட்டன் ஆர் அ டாட்டனம்? ஸோ அதுதான். டாட்னம் பிரச்சனை இல்ல, அவனுக்கு எங்களோட வருஷம் தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு ரன் ஆஃப் ரிசர்ச் பார்த்துட்டு இருக்கேன். ஐ திங்க் நேத்தும் பிரைட்டன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள. இல்ல ஸோ ஃபுல்லாம் போட்டானுங்க. சாரி ஃபுல்லாம் யாரோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது போட்டு அடிச்சுன்னு இருக்கானுங்க. அச்சின் தான் இருக்கானுங்க. லைக் இஸ் செட் இந்த சொல்லிதான் ஆரம்பிச்சோம், இட்ஸ் ஜஸ்ட் வெஸ்ட் ஹாம்னு சொல்லிதான் ஆரம்பிச்சோம். பட் எனக்கு என்னன்னா தேர் ஆர் சைன்ஸ் லைக் சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் வந்துட்டு கோவிங் ஃபார்வர்ட் அண்ட் கோவிங் பேக் வந்து இருக்கு. எந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். என்ன வெஸ்டாமா இருந்தாலும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். அகைன் வேண்டைக் வாஸ் சுப்பீரியர் எல்லா டியூல்ஸ்லுமே. கொனாட்டே ஹேட் அ பெட்டர் கேம். பெஸ்ட் கேம் கரெக்ட். சொல்ல மாட்டேன், லாஸ்ட் கேமோட ஹி ஹேட் அ பெட்டர் கேம். ஏன்னா ஜோ கோமஸ் பக்கத்துல இருந்ததுனால வந்துட்டு நிறைய டியூவல்ஸ் அண்ட் நிறைய அந்த ஒன் ஆன் ஒன்ஸ் வந்து கோமஸே பார்த்துக்கிட்டா. ஸோ யூ வாஸ் கவரிங் தி ரன்னர் மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருந்தான். அதனால வந்து கொனாட்டோவும் ஹேட் அ பெட்டர் கேம், மெக்காலிஸ்டர் ஹேட் அ டீசன்ட் கேம். கிராவன்பர்க் வந்து இந்த சீசன் வந்து அவன் லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பியூர் சிக்ஸா ஆடிட்டு இருந்தான்ல. இப்ப இந்த சீசன் அவன் பியூர் சிக்ஸா ஆடல. அது எங்களுக்கு வந்து ஒரு சின்ன வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து ஒரு பாடியை லூஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது பார்ப்போம் நம்ம ஸ்லாட் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லைக் ஐ செட் வேர்ட்ஸ் ஹேட் அ வெரி குட் கேம். சின்ன சின்ன டச்சஸ், ஃபிளிக்ஸ்,
அவன் சீப் பண்ற பாசஸ் எங்களோட கூட இருக்க அட்டாக்கர்ஸ் இன்னும் சீப் பண்ணல. அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. இங்க ஒன் டச் ஃபுட்பால் ஆடுறவனே எங்களோட ஃப்ரண்ட் லைன்ல கம்மி. அலெக்சாண்டர் இசாக் கேன் பிளே, கேக்போ கேன் ட்ரை, சாலா கேன் பிளே. ஸோ அவன் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஒன் டச் ஃபுட்பால் ஆடுறதுக்கு அவனுங்க எங்களோட அட்டாக்கர்ஸ்ல இன்னும் அவனுங்க இதாகல. கேக்போக்கு ஒரு அழகான ஒரு பாஸ் போடுவான். அந்த பாஸ் போடுவான் கேக்போ எதிர்பார்த்திருக்கே மாட்டான். டச் இங்க தொட்டி டச் லைன் வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் இருக்கு. And his அண்ட் finishing needs to improve big time. Finishing has to improve big time. யாரு? இல்ல இல்ல Words. டீமே சொல்றியா? கண்டிப்பா. Words. இல்ல ஆனா கேப் போது ஒரு மீன் பார்த்தேன்டா. நான் ஒரு வயசானவன் வந்து சின்ன பையன்கிட்ட கேக்குறான், நாங்க ஃபிளட்ஸ் பாத்துருக்கோம், வார பாத்துருக்கோம், என்னென்னமோ பாத்துருக்கோம், நீ என்ன பாத்துருக்க அப்படின்னு கேட்டா கேப் கேக்போ கட்டிங் இன்சைட் அவ்வளவுதான் தெரியுமா? இருக்கு. வாழ்க்கையில பெர்மனண்டான 3 விஷயம்: டெத், டாக்ஸ், கேக்போ கட்டிங். வேற எதுவுமே கிடையாது. அவன் ஃபுல் பேக்கே அவனா தெரியும். கோல் அடிச்சிருக்கான் அவங்களுக்கு. நான் அவன்கிட்ட சொன்னல, கேக்போ வந்து இல்ல லிவர்பூலுக்கு அவன் தான் இப்போ வந்து டாப் கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் நினைக்கிறேன். அதாவது வந்து கேக்போ வந்து ஒரு எலைட் ரேஜ் பைட்டர். 80 நிமிஷம் அவனை ரேஜ் வெயிட் பண்ணுவான், கடைசியில ஒரு கோலை போட்டுருவான். அவனுக்கு நீ ஃபேண்டசி லீக்ல வச்சிருந்தாலும் என்னோட ஃபேண்டசின்னு சொன்னதுனால அவனோட கோல்ஸோ இல்லனா நம்ம நிலைமை ரெலகேஷன் கிட்ட இருப்போம்டா. நம்ம அதெல்லாம் மனசுல வச்சு பேசு. எப்பப்பெல்லாம் நான் கேக்போ இந்த வாரம் வித்துடலாம்னு நினைக்கிறேனோ கரெக்டா அந்த வாரம் தான் கோல் அடிச்சு சரி இவனை வச்சுக்கலாம். அவனுக்கே அப்படிதான் இருக்கு, எங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அவனை ஏன்னா ஸ்டார்டிங் லைன் இப்ப வச்சிருக்கீங்கன்ற போதெல்லாம் ஒரு கோலை போட்டுருவான். அப்போ சரி ஓகே இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் முக்கியமான கொஸ்டின், சாலா வந்துட்டு பெஞ்ச் பட்டு நம்ம வேர்ட்ஸ் ரைட்ல போட்டது என்ன நினைக்கிற? கோயிங் ஃபார்வர்ட் சாலாவை பெஞ்ச் பண்ணுவோமா கண்டினியூஸா? ஏன்னா செமென்யோ வந்துட்டு ஜான்ல வாங்க போறோம், ஹெவி டாக்ஸ் இருக்கு, நிறைய லிங்க்ஸ் இருக்கு. சோ நீ என்ன நினைக்கிற? உங்களுக்கு தேவை டிஃபென்ஸ்ரா, நீங்க திருப்பி விங்கரா அதான் அடுத்த சீசன் பாத்துக்கலாம்டா. இந்த சீசன் வந்து கிடைக்கிறதெல்லாம் வச்சு எடுத்து போட்டு வச்சுப்போ. இல்லடா ஆடம் பாட்டனும் பேசிட்டு தான்டா இருக்காங்க. ஆடம் பாட்டன் கண்டிப்பா ஜான்ல வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. மேபி சம்மர்ல வேணா வாய்ப்பு. கிறிஸ்டல் பேலஸ் வெட்டிடுவானுங்க உங்களை. என்னடா இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு பாருங்க, பழி வாங்குறமா இல்லையான்னு பாரு. கடைசி நாள் அவன் கிவி கொடுக்காம இருக்கிறதுக்கு அவன் டீம்ல ஆட மாட்டேன்னு சேர்த்து தூக்கிட்டு போக போறான் பாரு. அதுதான் பண்ண போறேன். எனக்கு கிளாஸ்னர் அழுவணும்டா. அது ஒண்ணு எனக்கு வாழ்க்கையில பெருசா எனக்கு வந்து வீடு கட்டணும், பெரிய ஆள் ஆகணும், இந்த சூரியவம்சம் சரத்குமார் மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசை இல்லடா. கிளாஸ்னர் அழுது நான் பாக்கணும்டா. என்ன ரொம்ப கதறி மனுஷன் பாத்தீங்களா? கிளாஸ்னர் உங்களுக்கு கோச் ஆகட்டானா என்ன பண்ணுவீங்க அடுத்த வருஷம்? எனக்கு இந்த நகல்ஸ்மேன், கிளாஸ்னர் இவங்கெல்லாம் வரவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து ஃபுல் பிலீஃப் ஆன் ஸ்லாட் டர்ன்ஸ் திஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் ஃபுல் பிலீஃப். அவனை நம்புறானே தெரியல. நான் இங்க உட்காந்து எவ்வளவு விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ சரி பண்ணிடலாம். சரி ஒரே சிங்கிள் கொஸ்டின் தான். லிவர்பூல் என்ன லேக் பண்றாங்க, என்ன சேஞ்ச் பண்ணணும்? ஒரு ஒன் லைன்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? மொத்த டீமும் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா மண்டை மேலே கொட்டுவேன். சின்ன இன்சைட் என்ன சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஐ பிலீவ் ஃபுல் பேக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா டீம் பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? எனக்கு மிட்ஃபீல்ட் வந்து கொஞ்சம் டிராப் டவுன் ஆகி கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபுல் பேக்ஸ் ஓவர்லேப் ஆகும்போது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து நான் பியூரா ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். பிகாஸ் ரைட் நவ் பிளேயர்ஸ் எல்லாம் எந்த பொசிஷன்ஸ் எல்லாம் தாண்டி பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தே நீட் டு பிரிங் தட் இன்டென்சிட்டி பேக் இன் த கேம். செல்ஃப் பிலீஃப் அண்ட் கான்ஃபிடன்ஸ், இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு எப்படின்னா தே ஹேவ் டு கிரைண்ட் அவுட் ரிசல்ட்ஸ். ஸோ ஆமா, ஸோ அது வந்து எனக்கு இப்போதைக்கு அதுதான் ப்ரையாரிட்டியா தோணுது. இல்லாட்டினா இட் வில் ஸ்லம்ப். ஓகே சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் என்ன கொஞ்சம். அண்ட் ஸ்பெஷல் ஷவுட் அவுட் டு ரெஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ். சந்தர்லாண்ட் பர்ன்மவுத் மேட்ச் வந்துட்டு நான் பார்க்கல, நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. இவன் கோல் போட்டான், அவன் கோல் போட்டான், அவன் கோல் போட்டான், இவன் கோல் போட்டான். நிறைய பர்ன்மவுத் மேட்ச் இந்த சீசன் அப்படிதான் போயிருக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு லைட்டா ஃபீல் ஆகுது. இல்ல அந்த சண்டர்லாண்ட் கேம்ல நான் நிஜமா சொல்றேன், ஒரு ஃபுட்பால் கேம்ல என்னென்னலாம் இருக்கணுமோ எல்லாமே இருந்துச்சு. போர்ன்மவுத் வென் 2 கோல்ஸ் அப். ஓகேவா? சண்டர்லாண்ட் வந்து புல்ட் ஒன் பேக் த்ரூ பெனல்டி. அதுக்கப்புறம் வந்து they scored again, it became 2-2. போர்ன்மவுத் வந்து கோல் அடிப்பாங்க, இவான்யல்சன் அடிப்பான், செவனியோ கிராஸ் பண்ணுவான், உள்ள போற பால் தொட்டு விடாம சில ஆஃப் சைடு கடைசியில. அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டோ இருந்துச்சுல, யாரோ ரெக்கார்டு வந்து அந்த குக் ஆடம் குக் இருந்துச்சு, அவனோட கேப்டன். வழக்கமா நம்ம கிட்ட ரெக்கார்டு வாங்குவான் 96th மினிட்ல. பட் ஆனா டைலர் ஆடம்ஸோட ஹாஃப் கோர்ட் கோல் வந்து
செம சரியான கோல். ஐ திங்க் இதுதான் இந்த சீசன்ல இதுதான் லாங்கஸ்ட் கோல். ஓ! 44 யார்ட்ஸோ எவ்வளவோ. சரியான ஃபினிஷ். பட் நம்ம சண்டர்லாண்ட் வந்து அகைன் அண்ட் அகைன் வீக் ஆன் வீக் தே ஆர் ப்ரூவிங் எவ்ரி ஒன் எல்ஸ் ராங் தட் தே ஆர் ஹியர் டு ஸ்டே அப்படின்ட்டுன்னு. ஏன்னா ஒரு ஆஹ் மேசிவான பெர்ஃபார்மன்ஸ் அட் தேர் ஹோம் அண்ட் கம்பேக். ஐ திங்க் ராகுல் தான் சொன்னான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் தியர் ஃபர்ஸ்ட் கம்பேக் இன் தேர் பிரீமியர் லீக். பிரீமியர் லீக் பிரீமியர் எரா. லீக்ல ம். நான் சொல்றேன். பிரீமியர் லீக் ஹிஸ்டாரிக்கல் எரால சீசனு ஃபர்ஸ்ட். இந்த ஹிஸ்டாரிக்கல் சீசன் ஃபார் தெம். அடுத்த லிவர்பூலுக்கும் சந்தர்லாண்டுக்கு மட்டும் ஆச்சு. நம்மளுக்கும் அவங்களுக்குமா என்ன? இல்ல இல்ல லீட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நடுவுல. லீட் ஷாப். ஓகே ஓகே ஓகே. சந்தர்லாண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லாட் மிஷினை ஃபேஸ் இல்லடா பண்ணும்போது தான் உங்களுக்கும் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் சண்டர்லாண்டுக்கும் தான் இந்த தேர்ஸ்டே தேர்ஸ்டேவா? சாட்டர்டே தான் லீட்ஸா? ஐயோ. சாட்டர்டே தான். ஆமா சந்தர்லாண்டு ஸ்லாட் மிஷினை ஃபேஸ் பண்ணல. நாங்க யாருன்னு இப்ப காட்டுறோம் வர்றா. அடுத்து அவங்க எந்த மேட்சுக்கு போறோம்? சிட்டியா? சிட்டி பத்தி சிட்டி ஓகே இட் வாஸ் a வெரி குட் கேம். ஃபோடன் வந்து ஃபோடன் தான் கேமை ஆரம்பித்தார், ஃபோடன் தான் கேமை முடித்தார். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போன ஃப்ரம் வாரம் ஃபோடன். தான்டா நான் ஃபோடனை வித்தேன். இவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுவாப்ல ஃபேண்டசில பெரிய ஆளா இல்ல அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க டீம். ஃபோடன் வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு ஃபோடன் ரொம்ப பிடிக்கும்டா. அந்த அவன் பிளேயர் ஆஃப் த சீசன் வாங்கினது, அந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வெரி டெக்னிக்கலி கிஃப்டட் இங்கிலீஷ் மிட்ஃபீல்டர்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸ் அந்த யங்ஸ்டர்ல இருந்து வந்தது நான் ஃபோடன் தான் சொல்லுவேன். இப்ப பால்மர், ஃபோடன் இஸ் ஸ்டில் அப் தேர். ஸோ குட் டு see him பேக். அண்ட் சிட்டிக்கு வந்து அந்த மேட்ச்ல வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடலாம். சிட்டிலுக்கு அந்த மேட்ச்ல நான் பார்க்கும் போதும் அவங்க லைட்டா வல்னரபிளா தான் எனக்கு தெரிஞ்சாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு நம்ம எப்பயுமே பாக்குறோம் இந்த டாமினன்ட் சிட்டி பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் மிஸ் ஆகுது நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த மேட்சும் அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் வந்து எவர்டன் வந்துட்டு எவர்டனா லீட்ஸ்டா. யார் அவங்க? லீட்ஸ் எல்லா டீமையும் சொல்லிட்டேன். இல்லடா அந்த கால்விட்ல நான் பார்த்தேன்னா எனக்கு கரெக்டா எவர்டன் ஷர்ட்டுக்கு போயிடுச்சுடா. லீட்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன சான்சஸ் இருந்துச்சு, உடனே கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அகைன் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், சிட்டிக்கு லைட்டா டிஃபென்சிவ் வல்னரபிலிட்டிஸ் கிறிஸ்பான சொல்லிட்டு இருந்தான், இருக்க மாதிரி தானே தெரியுது ஸ்டில் அப்படின்ற மாதிரி. பட் தி கிரைண்டட் அவுட் அண்ட் ரிசல்ட். இப்போ செகண்ட் தேர்ட் இருக்காங்கல்ல. Third. செகண்ட் தான் நினைக்கிறேன். சாரி செகண்ட் நாங்க தேர்ட். நீங்க ஓகே ஒரு third. 5 point பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் தான். 5 points between Arsenal and City. பாப்போம்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த டைட்டில் ரேஸ் வந்து அதாவது ஒரு ஜான் மிடில் சூடு பிடிச்சிடும் நினைக்கிறேன். அதுதான் நான் சொன்னேனே, நான் குரூப்ல சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்சு பை டிசம்பர் ஐ திங்க் ஆர்சனல் வில் பி பேக் இன் தி டைட்டில் ரேஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. சி வில்லாக்கு அகேன்ஸ்டா வில்லா வந்து தே ஆர் ஸ்ட்ரிங்கிங் அவுட் வெரி குட் ரிசல்ட்ஸ். அவங்க வந்து சைலண்டா வந்து ஐ திங்க் 4th இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். 4th or 5th எனக்கு அவர் தெரியல. போன வாரமே 4th இருந்தாங்க. இந்த வாரம் ஜெயிச்சிட்டாங்க உல்ஸோட. என்னடா நீங்க சரி ஃபார்ம் அவுட் சொன்ன மாதிரி தான் இருக்கு. என்னடா திடீர்னு பார்த்தா மேல உட்காந்துருக்கீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு விழா வாங்குறதுக்கு. 5 மேட்ச்ல 4 மேட்ச் வின் பண்ணிருக்கானுங்க அவனுங்க. லாஸ்ட் 5 அது மேட்ச் வந்து 4 மேட்சஸ் வின். ஊனாய் எமரி வந்துட்டு அது பாரு, ஆர்சனல் போட்டது நம்ம தான், இந்த மாதிரி வில்லாவை போட்டது நம்ம தான். ஓகேவா? ஜெயிக்கிற மேட்ச் எல்லாம் தோத்துட்டு தோக்குற மேட்ச் தான் ஜெயிச்சுட்டு இது. அண்ட் ஆல்சோ ஊனாய் எமரி வந்து அவங்களோட ஹிஸ்டரியில ஏதோ சக்சஸ்ஃபுல் மேனேஜர் ஏதோ ஸ்டாட் பார்த்தேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏதோ மோஸ்ட் வின்ஸ் ஆர் மோஸ்ட் சம்திங் பார்த்தேன். ஸோ ஷவுட் அவுட் டு நம்ம ஊனாய் எமரி as well. குவாலிட்டியான கோச். 15 கோல் ஏதோ அடிச்சிருக்காங்க ஆஸ்டன் வில்லா. அதுல வந்து பாதி கோல் வந்து அவுட் சைட் த பாக்ஸ். ஆனா நம்ம வந்து சிட்டிக்கு போவோம். ஃபோர்டனை பத்தி பேசிட்டு இருந்து பால்மரை பத்தி பேசி லீட்ஸ் வீடியோ ரேப் அப் பண்ண போறோம்டா. அப்படியே எல்லா டீமையும் அப்படியே இருக்கலாம். நம்ம சேனல்ல பார்க்கும் ஒரு ஆஸ்டன் வில்லா ஃபேன் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். இல்ல சிட்டி கமிங் பேக் டு சிட்டி இந்த மேட்ச் வந்து தே ஆர் எனக்கு நான் பார்த்த அந்த செகண்ட் கோல் கால்வர்ட் லூயின் கோல் வந்து இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ் அண்ட் வல்னரபிள் தே ஆர். ஏன்னா அந்த மத்தேஸ் நியூனஸ் வந்து அந்த பாலை வந்து கிளியர் பண்ண போய் அது குவார்டியால் கால்ல பட்டு செகண்ட் டச் அவன் தான் கொடுப்பான். ஆமா. சோ அது அண்ட் எப்படி ஐ திங்க் இந்த சீசன் வந்து இன்னும் பெப் இஸ் நாட் ஜீரோடு ஆன் இஸ் ஸ்டார்டிங் டிஃபென்ஸ் மட்டும். மற்ற டீம் எல்லாம் ஓவராலாவே கிட்டத்தட்ட லைட்டா செட் ஆயிடுச்சு. நம்ம வந்து மிட் வீக்ல வந்து எதுக்கு 10 பேர் அவன் ரெஸ்ட் பண்ணா லீட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் தான் மேட்ச் பார்க்கும்போது ஆனா இந்த ஆங்கிள் யோசியேன், நம்ம ட்ரெடிஷனலா பெப் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்டிங் லெவல் அவன் யூஸே பண்ண மாட்டான். இஷ்டத்துக்கு அவன் சேஞ்ச் பண்ற ஆள் தான். ஸோ டிஃபென்ஸ் எப்பயுமே வந்து சேஞ்ச் பண்ணுவான். அவன் எப்படின்னா பெப் வந்து சேஞ்சஸ் அஸ் அ பேக். ஒரு ஃபர்ஸ்ட் 3-4 மந்த்ஸ் ஒரு டிஃபென்ஸ் ஆடிட்டு
டிசம்பருக்கு அப்புறம் ஒரு புது டிஃபென்ஸ் கொண்டு வரோம் அந்த மாதிரி. பட் ரைட் நவ் வீக் ஆன் வீக் வந்து அவனுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் தெரியுது. ஐயோ இவனுக்கு 4 பேரை வந்து டிஃபென்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம், சாலிடா அவனே ஃபீல் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இருக்கிற வரையும் அண்ட் நீக்கோ கன்சாலஸ் வந்து இட்ஸ் ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஒரு வாரம் பயங்கரமா விளையாடுறான், ஒரு வாரம் கொஞ்சம் சப்பாரா விளையாடுறான். அவங்களுக்கு அந்த ராட்ரி கிட்ட இருந்து கிடைக்கிற கன்சிஸ்டன்சி நீக்கோ கிட்ட இருந்து கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் லைக்வைஸ் நம்ம டோக்கு பத்தி பேசணும். நான் திருப்பி டோக்குக்கு தான் வருவேன். ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் லீட்ஸோட. அண்ட் ஏன்னா நான் லீட்ஸோட டிஃபென்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு கைஸ். அண்ட் ஹாலண்ட் ஸ்கோர் பண்ணாதது, டோக்கு ஸ்கோர் பண்ணாதது, அந்த அவனுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு லாஸ்ட் கோல் 96th மினிட்ல அடிச்சது வந்து இட்ஸ் ரியலி அண்டர் ஸ்டேட்மெண்ட் டு சிட்டிஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால தான் ஏதோ 10 லட்சம் பேர் வந்து ஹாலண்ட வந்து ஃபேண்டசி ட்ரிபிள் கேப்டன் இருக்காங்கடா. நல்ல வேலை நான் அதுல ஒண்ணு இல்ல. ஆனா என் கேப்டன் தான் அவன். ஆனா பிரச்சனை ஆயிடுச்சு. பட் கமிங் பேக் டு சிட்டி, இந்த சீசன் போன சீசன் பெரிய டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கோல் கீப்பர்ல இருந்து பாஸ் போடுவாங்கல்ல, அது எப்பவுமே பெர்னார்டோ சில்வா தான் ரிசீவ் பண்ணுவான். இப்ப ஃபோடன் அண்ட் பெர்னார்டோ சில்வா 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பின்னாடி இருந்து பாசிங் லேன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபோடன் இஸ் பிளேயிங் வெரி டீப் டவுன். அது வந்து ஸோ ஹி இஸ் கிரியேட்டிங் ஹிஸ் ஸ்டார்டிங் பிளேஸ். அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதனால ஃபிளரிஷ் ஆகிறான்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் ஆன் லாங் டேர்ம் எவ்வளோ ரிசல்ட்ஸ் கண்டினியூஸா ஸ்டிச் பண்றான்னு தெரியல. பாப்போம். டேய் என்னமோ சிட்டி கிரைசிஸ்ல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கோம்டா. 2வது உட்காந்துட்டு இருக்கானுங்கடா அவனுங்க. என்னன்னா நம்மளோட விண்டேஜ் சிட்டி, நமக்கு சிட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம பார்க்கல அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு சொல்லணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், டைட்டில் யார் வேணாலும் வின் பண்ணிக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை. பட் ஒரு ஃபைட் இருக்கணும் ஒரு லாஸ்ட் வரையும். இப்பவே டைட்டில் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த பிரீமியர் லீக் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். 5 பாயிண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேப் இல்லடா. அதுவும் இன்னும் நம்ம டிசம்பர் கூட முடியல. பாப்போம், யாருக்கு தெரியும். லிவர்பூல் அப்படி கூட திருப்பி யோசிக்க வரலாம். கூடாது. ஹூ ஆர் தி யாருக்கு வந்து தோக்கறதுக்கு நிறைய ஆட்ஸ் இருக்கு. இப்போ ஆர்சனல், செல்சி, சிட்டி கன்சிடர் பண்ணும்போது மூணுத்துல வந்து கோயிங் ஃபார்வர்ட் நிறைய கேம்ஸ் தோக்கறதுக்கோ இல்ல வந்து டிரா பண்றதுக்கோ இல்ல அதை வச்சுதான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீ எப்படி பார்த்தாலுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சீசன்ல ஒரு செட் ஆஃப் டாப் ஃபிக்சர்ஸ் முடிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த டைம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளேயே ஒரே டீம் 2 வாட்டி யாருமே விளையாட்டு இருக்க போறது இல்ல. மேக்ஸிமம் இப்படி நடக்காதுல்ல. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறைய டீம்ஸ் வந்து ரெலகேஷன் ஃபைட்டிங் டீம்ஸ்லாம் உனக்கே தெரியும் சீசன் எண்டிங்ல அவனுங்க பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவானுங்க. ஏன்னா தே நீட் ரிசல்ட்னு சொல்லிட்டு நம்மளோட அவனுங்க தான் பயங்கர டிரைவோட ஒரு கேம்குள்ள வருவானுங்க. ஸோ பாப்போம். எனக்கு தெரிஞ்ச ஆர்சனல் ரன்னவே வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே போர் தான் அடிக்கும். ஒரு டைட்டில் ரேஸ்ல போய் ஜெயிச்சாங்கன்னா ஃபைனலி இப்ப இருக்கிற நேரத்துல டைட்டில் கட்சாலே போதும், ரன்னவேயோ எப்படியும் தே வாண்ட் டு பி அவங்க ஜெயிச்சாங்கன்னா லாஸ்ட் சீசன் அவங்க போட்ட பிட்ட நானே போடுவேன். இந்த சீசன் குவாலிட்டியான சீசன் கிடையாது இல்ல, ஒரு ஃபைட்டே இல்லாதனால தான் ஆர்சனல் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானே எடுத்துட்டு வருவேன். ஓகேவா? போன வருஷம் முட்டு கொடுத்ததுக்கு நானே இந்த வருஷம் அதே எடுத்துட்டு வருவேன். ஸோ பாப்போம் எங்க முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தாமஸ் பிராங்க் முடிச்சிடலாம், வீடியோ ராப் அப் பண்ணலாம். தாமஸ் பிராங்க் வந்து அனதர் லாஸ். பாப்போம் ஸ்பர்ஸ் டர்ன் அரவுண்ட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. பிரைட்டன் இந்த சீசனோட இல்ல ஸ்பர்ஸ் தான் இந்த சீசனோட லீஸ்ட் ஷாட்ஸ் அண்ட் டயர்ட் அண்ட் பெர் மேட்ச் வந்து லீஸ்ட் ஷாட்ஸ் அடிக்கிற டீம். சோ அவங்க டோட்டலாவே வந்து அவங்க அட்டாக் டிஸ்ஜாயிண்டடா இருக்கு. போன வாரம் வீடியோல கூட பேசியிருந்தோம். பட் ஸ்டில் அது ஃபுல்லா முடியோ கண்டினியூ ஆச்சு அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம. அண்ட் வில்சன் கோல் நீங்க பாக்கல, வில்சன் எங்க இருந்து அடிச்சாண்டா கோல், ஹாரி வில்சன். எனக்கு என்ன புரியலன்னா இதே அட்டாக்கிங் லைன் தான், இதே ரிச்சார்லிசனும் இதே கோலமோவானியும் தான் பிஎஸ்ஜியோட 3 கோல் போலாம் தான் இல்ல அவனுங்க ஹோம்ல இவனுங்க ஹோம்ல இவனுங்களால கிரியேட்டே பண்ண முடியல, கோலே பண்ண முடியல. ஐ திங்க் இது ஒரு பினாமினான்னு நினைக்கிறேன். தேர் ஹோம் ஃபார்ம் இல்லடா, ஏதாவது நல்ல சாமியாரா கூட்டு போய் கிரவுண்டுக்கு கடல எவனா சேவன் வச்சிட்டானான்னு பாக்கணும். ஏன்னா லிட்டரலா ஹோம் மேட்சஸ் ஒழுங்கா அவனுக்கு ஆட மாட்டானுங்க, which is very very weird actually. ஸ்பர்ஸ் பாப்பா எங்க ஃபினிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மிட் வீக் கேம்ஸ் பாப்போம். இப்போ உடனே முடிச்சுட்டு பேக் டு பேக் கேம்ஸ் நிறைய டீம்ஸ் எப்படி கோப்ப பண்ண போறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் சி. எனிவே அந்த வீடியோ ராப் அப் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் முக்கியமான விஷயம், பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃபுட்பால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. வி ஆர் ஆக்டிவ், வி வில் ரிப்ளை. ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.